ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎம்சியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 26 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கிளர்க்கு, அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 26 டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரியுமே வந்து வேரி ஆகும். கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே அதுக்கு எலிஜிபிள் தான். பெண்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 10th போகிறதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாடா மெமோரியல் சென்டரில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இது வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பாருங்கள் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 26 டைப்பில் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அசிஸ்டன்ட் மெடிக்கல் சூப்பரண்ட் கேட்டகரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு. மெடிக்கல் ஃபிசிஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் இன்சார்ஜ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரி. சயின்டிஃபிகேஷன்லேயே வந்து ரேடியேஷன் ஆனோகாலஜி இந்த கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கிளினிக்கல் சைக்காலஜி கேட்டகரி, டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்கு, நர்சிங் சூப்பரண்ட் கேட்டகரி, ஸோ ஃபீமேல் நர்ஸுங்கிற கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் வந்திருக்கு. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லாயர் டிவிஷன் கிளர்க்கு, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரு. ஸோ உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ட் கேட்டகரி, ட்ரேட் ஹெல்ப்பருங்கிற கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரேட் ஹெல்ப்பருக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து 18,000 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடிக்கெலாம் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் 10th வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டக்கூடிய இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சிருக்கணும். அதேமாதிரி அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 18,000 சேலரி. இது இல்லாமல் அலவன்ஸ் இருக்கும். 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் 53,100 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் இருக்கும். 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பப்ளிக் ரிலேஷனோ, ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சுட்டு ஸோ அவங்க கேட்டிருக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து பாருங்கள் 19,900 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து இருக்கும். 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கெலாம் நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வந்து கிளர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும். ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்லாம் 35,400 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் இருக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சுட்டு ஸோ அவங்க கேட்டிருக்கூடிய லெவலில் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்குமே வந்து 47,600 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் இருக்கும். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் நீங்கள் சிஏ இல்லைனா வந்து ஐசிடபிள்யூ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்குமே வந்து பாருங்கள் 67,700 வந்து சேலரி. ஸோ இதுக்கு 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இல்லைனா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பாருங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, ஸோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, லேபர் வெல்ஃபேர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து சேலரியாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து இதில் 1 பை 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 10th பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து ஃபீஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். நான் ஏஜ் லிமிட் சொன்ன பதில் அது இல்லாமல் எஸ்சி, எஸ்டியில் வரீங்கன்னா +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஓபிசியாக இருந்தால் +3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடியாக இருந்தால் ப்ளஸ் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரி அது வந்து அந்த கம்யூனிட்டி வைஸாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அலவன்ஸ்லாம் டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள்
உங்களுக்கு ட்ரைனிங் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அக்காமடேஷனு, ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அதே மாரி உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்க வேணாலும் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஆனா வந்து அந்த டிஎம்சியோட யூனிட் வந்து உங்களுக்கு எங்க இருக்குதோ அங்க தான் போஸ்டிங் போடுவாங்க. இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து நீங்க வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.